ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்திருக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சோல்ஜர் நம்பர் 11 இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா பிளேயர் நம்பர் 246 காப்பாற்றுறதுக்காக அங்கே இருக்க எல்லா ஆர்கன்ஸ் திருடுற பிங்க் சோல்ஜர்ஸையும் சுட்டு சாகடிச்சிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் நம்பர் 246 உயிரோட தான் இருக்கான். இப்போ அந்த பிளேயர் நம்பர் 246 கிட்ட 11 என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, உன்னை இங்கேருந்து உயிரோட காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அதுக்கு நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படின்னு சீனை கட் பண்ணால் 4வது கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக அந்த ப்ளூ வெஸ்ட் போட்டவங்களாம் உள்ளே போனாங்களே, அவங்க போய் கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ரெட் வெஸ்ட் போட்டவங்க வந்திருக்காங்க. ½ hour பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே அவங்க எப்படியாவது ப்ளூ கலர் டீமை கண்டுபிடிச்சி சாகடிச்சிடணும், அப்போ தான் இவங்க தப்பிச்சு போவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆகி தேடிட்டு இருக்கும் போது நம்ம எம்ஜி காயின் இருக்காங்க அவனும் அண்ட் அதுக்கப்புறமா நம்கியூ இருக்கான் தெரியுமா, அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாம்கியூ இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எம்ஜி காயின் கிட்ட என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேருமே டீமாக சேர்ந்து இந்த கேமை விளையாடலாம். சப்போஸ் நான் யாராவது கண்டுபிடிச்சேன்னா அவனை நீ கொலை பண்ணு, சப்போஸ் நீ யாராவது கண்டுபிடிச்சா அவனை நான் கொலை பண்ணுறேன், இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லும் போது எம்ஜி காயினும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். ஸோ இந்த இடத்துல தனியாக மட்டும் நம்மளால வின் பண்ண முடியாது, இந்த பைத்தியக்காரனோட சேர்ந்தா மட்டும் தான் நம்மளால இங்கே தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த நாம்கியூ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸோட அந்த சில்வ மாதிரி ஒரு செயின் இருக்கும்ல, அந்த செயின் இருக்குது. அந்த செயினில் போதை மாத்திரையும் வச்சிருக்கான். ஸோ அதை போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா தலைவர் இப்போ விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் ப்ளூ டீமில் குறி சொல்கிற பொம்பளை பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ அவளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவ எந்த பக்கம் டேரக்ஷன் சொல்கிறாலோ அதே வழியில் போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பக்கம் தான் சத்தம் கேட்குது, நம்ம இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி அவங்க லீட் பண்ணி இவ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ யார் கையில் சாக போகிறாங்கன்னே தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம டிரான்ஸ்லேட் இருக்காங்களே, அவங்க அண்ட் யாங்ஸேக்கோட அம்மா அண்ட் அந்த பிரெக்னன்ட் பொண்ணு, இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ப்ளூ கலர் வெஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதா இவங்களுக்கு வேலை. இவங்க அந்த ரெட் கலர் வெஸ்ட் போட்ட டீம் மெம்பர்ஸ் கிட்ட கண்ணில் படாமல் அப்படியே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாவி இருக்குது. ஸோ எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பில் சாவி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் இருக்க டோரில் மட்டும்தான் ட்ரையாங்கிள் போட்டிருக்க சாவியை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்ககிட்ட அந்த சாவி இல்லாமல் சர்க்கிள் இருந்தாலும் இல்லைனா ஸ்கொயர் இருந்தாலும் அந்த சாவியை ஓப்பன் பண்ண முடியாது. பட் இவங்ககிட்ட 3 சாவியும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க டீமாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அவங்க ஒரு கதவை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்தேஹோ பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே பயந்து ஒரு இடமா தேடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாங்கை பார்த்துறாரு. நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா கங்தேஹோவை பார்த்துட்டு அப்படியே துரத்திட்டே வரும்போது ஒரு பாயிண்ட்டில் நம்ம கங்தேஹோவை பிடிச்சி கொல்லலான்னு போகும்போது பார்த்தா அது கங்தேஹோவே கிடையாது. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு ஆளை பிடிச்சிருப்பாரு. அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறாரு. அப்புறமா எட்டி பார்த்தா கங்தேஹோ வேற ஒரு இடத்துல இருக்கான். ஸோ எப்படி எஸ்கேப் ஆகிட்டான் போல இருக்கு. ஸோ நம்ம ஷாங் இருக்கார்ல, அவருக்கு இந்த கேமை விளையாடணும் முடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது. அவருக்கு கங்தேஹோ போட்டு தள்ளணும் அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமே விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம எம்ஜி காயின் அண்ட் நம்சு இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வெஸ்ட் போட்டவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது அவன் இடத்துல நல்லா மாட்டிக்கிறான். இப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அவனை போட்டு தள்ளிடுறாங்க. பட் இது பாதி பேரை கொண்ட கணக்கில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி காயின் சொல்லிட்டு இன்னொருத்தனை தேடி கண்டுபிடிச்சி நம்ம போட்டு தள்ளினா தான் ஒன்றா இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனை கொண்டுட்டு இன்னொரு ஆளை போய் கொல்றதுக்காக அவங்க தேட போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த தேனோஸோட டீமில் ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாத மாதிரி பாவமா. அவன் பேர் கூட மென்சு. அந்த மென்சு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெஸ்ட்டை போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் யாரையாவது கொலை பண்ணணும். பட் இவன் தான் ரொம்பவே பயந்தவனாச்சு. ஸோ அப்படியே ஒரு இடமா தேடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம எம்ஜி காயினும் நாம்கியும் ஒருத்தனை கொண்டு இருப்பாங்களே, அந்த இடத்துல அந்த லூசு பயபுல அந்த சிலுவையை விட்டுட்டு போயிடறான் போல இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தானே ட்ரக்ஸ் இருக்கும். அந்த செயினை பார்த்தீங்கன்னா இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி நமக்கு தைரியம் வர வச்சுக்கிட்டாச்சு இங்கே இருக்க யாரையாவது கொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேடி அண்ட் பிரெக்னன்ட் பொண்ணு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்ஸேக்கோட அம்மா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் வெஸ்ட் போட்டவன் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் அவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னா ஒன்று நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டு நீயா செத்துரு அப்படின்னு சொல்லும் போது இந்த டிரான்ஸ்லேட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நார்மலான ஆள் கிடையாதுல்ல, அதனால் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த ரெட் கலர் வெஸ்ட் போட்டவங்க கூட சண்டை போட்டு அவனை கொல்லவே செஞ்சிடறாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ரெக்னென்ட் லேடிக்கும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்ஸேக்கோட அம்மாக்கும் பிரச்சனையே இல்லை, ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்லேட்டுக்கும் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. பேரலாக இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பிளேயர் நம்பர் 100 காட்டுறாங்க. அது கூட 10 பில்லியன் கடன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா ஒருத்தன், ரொம்ப பேராசை பிடிச்சவன். அவனும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளும் டீம் அப் ஆகிட்டு ஒரு டோரா திறந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் கலர் வெஸ்ட் போட்ட பொம்பளை பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்துறான். உடனே அந்த 100 பிளேயர் நம்பர் 100 என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கவனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டு
இவன் வந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஸோ ஒன்னா நம்பர் செல்ஃபிஷ் தான் பார்த்தீங்கன்னா இவன். ஸோ இவன் கூட இருந்தால் கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் செத்துருவான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி காயின் அண்ட் நாம்கியூ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை போட்டு தள்ளணும்ல. ஸோ அப்போ தானே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும், இவங்க 2 பேரும் போட்டு தள்ளின மாதிரி கணக்காகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வின் ஆகிட்டாங்க. இவங்களால இப்போ வெளியே போக முடியும். பட் இருந்தாலும் நம்ம எம்ஜி காயின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பிரெக்னென்ட் பொண்ணு இருக்கால அவளை தேடி ஒரு ரூமாக போயிட்டு இருக்கான். பிகாஸ் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த நாம்கியும் வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த நாம்கியும் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது என்னன்னா, நம்ம கணக்குப்படி 2 பேரை போட்டு தள்ளிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம இன்னும் நிறைய பேரை போட்டு தள்ளணும்னா மீதி இருக்க ரெட் வெஸ்ட் போட்ட பிளேயர்ஸ்க்கு கொல்றதுக்கு ஆள் கிடைக்காது. ஸோ அப்படி ஆள் கிடைக்காம போச்சுன்னா அவங்களையும் சுட்டு தள்ளிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் நிறைய பேரை போட்டு தள்ளின மாதிரி ஆகிடும், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது எம்ஜி காயின் இது கேட்கறதுக்கு கிறுக்குத்தனமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவளை காப்பாற்ற வரைக்கும் இவன் சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு இடமா பார்த்தீங்கன்னா தேடி போயிட்டு இருக்காங்க. ஸோ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வின் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் மீதி இருக்க பிளேயர்ஸை கொன்னா மீதி இருக்க ரெட் வெஸ்ட் போட்டவங்களுக்கு கொல்றதுக்கு ஆள் கிடைக்காம அவங்களும் செத்துருவாங்கல்ல. அந்த பிளான் படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் ப்ளூ வெஸ்ட் போட்டவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எம்ஜி காயின் பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் இவன் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே சேர்ந்து போயிடுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூத்து நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஷாங் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே போன மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை சுற்றி நிறைய ப்ளூ கலர் பிளேயர்ஸ் சுற்றிட்டு ஓடிட்டு இருந்தாலுமே அவங்க யாரையுமே அவர் கண்டுக்கல. அவருக்கு பார்த்தீங்கன்னா கங்தேஹோ மட்டும் தான் தேவை, அவனை பார்த்தா போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா அவர் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்தேஹோ ஷாங்குக்கு ரொம்ப பயந்தா, மீதி இருக்க பிளேயர்ஸ்க்கும் அவர் பயந்து தானே ஆகணும். இப்போ ஷாங் மட்டும் அவர் கொல்ல போகிறது கிடையாது, மீதி இருக்க ரெட் கலர் வெஸ்ட் போட்டவங்களும் நம்ம கங்தேஹோ கொல்ல தான் போகிறாங்க. பிகாஸ் அவர் ப்ளூ வெஸ்ட் போட்டிருக்காருல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட நம்ம கங்தேஹோ உயிர் காப்பாற்றிக்கிட்டு அப்படியே தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம கங்தேஹோ கிட்டத்தட்ட கொல்ற ரேஞ்சுக்கு அவன் வந்துடுறான். பட் கங்தேஹோ பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிச்சு விட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்கும்ல, ரெட் வெஸ்ட் போட்டிருப்பானே, அவன் கிட்ட இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு அவனை ஷாங் எங்கேயாவது நடுவில் பார்த்தா அவனை குத்தி சாகடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இவர் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஷாங் நம்ம கங்தேஹோவையே தேடிட்டு இருக்காரு. அவர் சுற்றி ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்க யாருமே அவர் கண்டுக்க மாட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம டிரான்ஸ்லேடி அண்ட் பிரெக்னன்ட் பொண்ணு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாங்ஸியோட அம்மா இருக்காங்களா, இவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் பொண்ணு விழுந்துடுறா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கால் சுலுக்கிடுது. உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேடி அவளை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ அவளால் நடக்கவே முடியாது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த பிரெக்னன்ட் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூட உடஞ்சு போயிடுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், குழந்தை பிறக்க போது அர்த்தம். உடனே நம்ம யாங்ஸியோட அம்மா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக கதவை சாத்தி வை, இங்கே யாருமே வந்துடக்கூடாது, இவளுக்கு நான் பிரசவம் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரெக்னன்ட் பொண்ணும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்தும் போது துணியை வச்சு வாயை அடைச்சிடுறாங்க. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தை பிறக்க போகுது. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த குறி சொல்கிற சூனியக்கார பொம்பளை இருக்கால, அவ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே அவள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அவளும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சத்தம் கேட்குது, கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எக்ஸிட் இருக்கும், கடவுள் இந்த இடத்துல தான் நமக்கு வழி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா கூட்டிகிட்டு போயிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு கதவை காமிச்சு இந்த கதவுக்குள்ள நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அவள் பார்த்தீங்கன்னா போன வேகத்தில் வெளியே வந்துடுறான். என்னடா இவங்க உள்ளே போயிட்டு வந்துட்டாங்களே சொல்லிட்டு அந்த கதவுடைய இவங்க உள்ளே போக ட்ரை பண்ணா தரன்னு நம்ம எம்ஜி காயின் அண்ட் நாம்கியூ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாங்க. அந்த சூனியக்காரி மட்டும் எஸ்கேப் ஆகிடுறா. ஸோ அவள் பேச்சை கேட்டு போனாங்களே இவங்களுக்கு தேவைதான். அந்த தப்பிச்சு போன சூனியக்காரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறான்னா, எப்படியோ ஒரு கதவை ஓப்பன் பண்ணி எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிடறான். பட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட், எக்ஸிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 சாவியை போட்டு ஓப்பன் பண்ணணும். இந்த சூனியக்காரி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாவி மட்டும் தான் இருக்கு. இவன் ஒரு ஷேப்பில் வச்சிருக்கா, இன்னும் 2 ஷேப்பில் இருக்க சாவியை போட்டால் தான் இந்த கதை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் மூச்சிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இவ எந்த வழியில் வந்தாலோ அந்த வழியை மார்க் பண்ணி ரத்தத்தாலேயே பார்த்தீங்கன்னா அந்த வழியை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற சாவி கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பிளேயர் நம்பர் 100 காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிருப்பாங்கல்ல, அந்த பிளேயர்ஸ் கிட்ட ஏதாவது சாவி கிடைக்குமா சொல்லிட்டு செக் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இடமா தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம எம்ஜி காயின் அண்டு நாம்கியூ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கண்ணில் பட செத்துருவாங்க. அதனால என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிளேயர் செத்து போய் கிடப்பான், அவன் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு ரத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் பூசிக்கிட்டு செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நாம்கியூவும் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு இவன் செத்துட்டானுங்களா இல்லையா சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே பக்கத்தில் ஒரு செத்து போய் கிடக்கிறான்ல, அவன் கழுத்தில் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு இறக்கி இப்போ இவன் செத்துட்டாங்க கரெக்டாக இருக்குது, அடுத்து இவனை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வரும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக பீதியாகிடுது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜி காயின் நமக்கு இதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிம்மதியாகவே ஆகுது. எவ்வளோ நேரம் மூச்சு அடைக்கிட்டு அவன் நடிச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சூனியக்கார பொம்பளை இந்த பிளேயர் நம்பர் 100 செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு அவன் கழுத்து இருக்க சாவி எடுக்கும் போது இவன் எழுந்துறான். அவளும் பார்த்தீங்கன்னா பயந்துடுறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் சொல்கிறான், நான் எக்ஸிட்டை கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு எனக்கு இன்னொரு சாவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3 சாவி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு
அந்த சூனியக்கார பொம்பளை பார்த்தீங்கன்னா லாக்கை போட்டு ஓப்பன் பண்ணிடுறா. கதவு ஓப்பன் ஆயிடுது. எப்படியோ எங்களை காப்பாற்றிட்ட தெய்வமே அப்படின்னு சொல்லும்போது அந்த சூனியக்கார பொம்பளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுறான். வெளியே போனது மட்டும் இல்லாமல் ஒரு சாவியை எடுத்துட்டு கதவை லாக் பண்ணி விட்டுறான். உள்ளே கடந்து சாவடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த சூனியக்கார பொம்பளை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டா. இன்னொரு சாவியை போட்டால் தான் எல்லாரும் எஸ்கேப் ஆக முடியும். உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கத்திட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி மின்சு வந்து நிற்கிறான். மின்சு பார்த்தீங்கன்னா அந்த கீழே கடந்த செயின் எடுத்திருப்பான்ல, அந்த செயின்லேருந்து அந்த மாத்திரையை போட்டிருப்பான் போல இருக்கு. பையன் செம்ம போதையில் இருக்கான். ஸோ மின்சுவை பார்த்த இந்த சூனியக்கார பொம்பளை பார்த்தீங்கன்னா பயந்துடுறா. பட் இருந்தாலும் இவன் சின்ன பையன் தானே, இவனே போதையில் இருக்கான், இவன் கண்டிப்பாக நம்மளை போட்டு தள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்கை எப்படி மேனிபுலேட் பண்ணி கோவப்படுத்தினாலும் அதே மாதிரி இவனை கோவப்படுத்தும் போது மின்சு நார்மலாக இல்லை, போதை மாத்திரை போட்டிருக்கான்ல, அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்பர் அதிகமாயிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா இந்த சூனியக்கார பொம்பளையை போட்டு தள்ளிடுறான். ஸோ அந்த சூனியக்கார பொம்பளை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அவன் அதே இடத்துல செத்தே போயிடுறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த யாங்ஸிக்கு தான் காட்டுறாங்க. யாங்ஸிக்கு இன்னுமே யாரையுமே சாகடிக்கல போல இருக்கு. டைம் வர முடிய போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே பயந்துக்கிட்டு ஒரு இடமா பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் எதுவுமே பண்ணாமல் இருக்கோமே சொல்லிட்டு ஒரு பயத்திலே சுற்றிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம டிரான்ஸ்லேடி அண்ட் ப்ரெக்னென்ட் பொண்ணு அண்ட் அதுக்கப்புறம் யாங்ஸிக்கோட அம்மா இவங்களை காட்டுறாங்க. இவங்க தான் பிரசவம் பார்த்துட்டு இருந்தாங்களே. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் கலந்த சந்தோஷத்தில் அந்த குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அந்த ரூம் கதவை ஒருத்தன் திறந்து வரான். யாருன்னு பார்த்தா ரெட் கலர் வெஸ்ட் போட்ட ஒருத்தவன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களை யாராவது ஒருத்தவங்கள அவங்க கண்டிப்பாக போட்டு தள்ளிடுவான்னு அர்த்தம். நம்ம டிரான்ஸ்லேட் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா எழுந்து ரெடி ஆகிறாங்க அவங்க சண்டை போடுறதுக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு காலி பண்ணி பக்கத்து ரூமில் போய் விழுந்து அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேடியை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணையும் அந்த யாங்ஸிக்கோட அம்மாவே காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனை குத்தி கொலையும் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் தான் வந்து சண்டை போட்டுருப்பாங்க. அந்த ரூமை பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ நம்ம டிரான்ஸ்லேட் எக்ஸிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூமில் வந்து அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணுக்கிட்டையும் யாங்ஸிக்கோட அம்மா கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு எக்ஸிட் பாயிண்ட் கிடச்சிச்சு, சீக்கிரமாக இங்கேருந்து வாங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டிரான்ஸ்லேட் யாரும் பின்னாடி வந்து குத்திடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம எம்ஜி காயின் தான். அதான் எம்ஜி காயினும் அந்த நாம்ஸும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிளானை போட்டிருப்பாங்களே, நம்ம எல்லாருமே சாகடிச்சுலாம் சொல்லிட்டு. ஸோ அந்த பிளானில் தான் பார்த்தீங்கன்னா இது யாருன்னே தெரியாமல் கொண்டுட்டு உள்ளே வந்து பார்க்குறான். எம்ஜி காயின் உள்ள வந்து பார்த்தா அந்த பிரெக்னன்ட் பொண்ணு இருக்கா அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியும் இருக்காங்க அண்ட் அவனுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக கில்ட் ஆயிடுறான். ஸோ இந்த பிரெக்னன்ட் பொண்ணை காப்பாற்றினதே அந்த டிரான்ஸ்லேடி தான். ஸோ அவங்கள போய் கொண்டுட்டியடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் பொண்ணு இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இவன் இந்த இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த நாம்ஸ் இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா கிட்ட வரும்போது இந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்கே வந்து அவன் ஓடி போயிடுறான். ஸோ நம்ம யாங்ஸேக்கோட அம்மாவும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்ட் பொண்ணும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த டிரான்ஸ்லேடி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேடி எக்ஸிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காமிச்சிருப்பாங்களே, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம், சீக்கிரமா இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்லேட் கிட்ட இருக்க ஒரு செயினை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கையும் அண்டு கங்தேஹோவையும் காமிச்சிடுறாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஷாங் நம்ம கங்தேஹோ கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அப்படியே முறைச்சிக்கிட்டே கங்தேஹோ கிட்ட வராரு. அப்போ கங்தேஹோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கதறிட்டு இருக்கான். நான் மெரைன் ஃபோர்ஸ்லாம் இல்லை, நான் போய் சொல்லிட்டேன், உங்கள் டீமில் எப்படியாவது சேரணும்னு சொல்லிட்டு தான் அப்படி போய் சொன்னேன், யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் புல்லட்டை எடுக்கிறதுக்கு தான் கிளம்புனேன், ஆனால் ரொம்பவே பயந்துட்டேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு கதறிட்டு இருக்கும் போது நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா அவன் கழுத்து பிடிச்சி உன்னால தாண்டா எல்லாருமே செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தி கொலை பண்ணலான்னு வரும்போது நம்ம கங்தேஹோ கிட்ட ஏற்கனவே ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஷாங் அட்டாக் பண்ணிடுறான். ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங்கை தள்ளி விட்டு அவன் எஸ்கேப் ஆகிடுறான். நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனை பிடிச்சி துரத்தி கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஷாங் கிட்ட அவன் மாட்டிக்கிட்டு ஷூவை வச்சுலாம் அடிக்க ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவன் சாகிற அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான்டா, உன்னோட முட்டாள்தனத்தினால தான் அவங்க எல்லாருமே செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவன் சாகிற டைமில் சொல்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாங் அவனை கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணிடுறாரு. நான் வந்து ஷாங் கொலை பண்ணுவார் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஒரு கோவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்தேஹோவை ஷாங் போட்டு தள்ளிடுறாரு. ஸோ கங்தேஹோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல செத்து போயிடுறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் நம்ம ஷாங்கை காட்டுறாங்க. நம்ம ஷாங் பார்த்தீங்கன்னா கங்தேஹோவை கொண்டுட்டார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. நம்மளும் செத்துடலான்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வைக்கலான்னு போகும்போது யாரும் ஷூட் பண்ணி அந்த கத்தியை தள்ளி விட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பிங்க் சோல்ஜர்ஸ் தான். நம்ம ஷாங்கை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அடி அடிச்சு மயக்கம் போட வச்சிடறாங்க. அதாவது நாங்களாம் சாகடிச்சா மட்டும்தான் அவனால் சாக முடியும், அது வரைக்கும் நீ சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாங்கை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரண்ட் மேன் நம்ம ஷாங்கை உயிரோட வச்சுட்டு இருக்காரு. அதுக்கு எதுக்கோ ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்த நம்ம பிரெக்னென்ட் பொண்ணும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்ஸேக்கோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது கரெக்டாக அந்த பக்கம் இருந்து யாங்ஸேக்கே வரான். ஸோ யாங்ஸேக்கை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நீ யாரையாவது கொன்னி அப்படின்னு சொல்லும்போது யாங்ஸேக் நான் யாரையுமே கொல்லலாமா அப்படின்னு சொல்கிறான்.
டைம் வேறு முடிய போகுது, ஸோ கண்டிப்பாக நான் சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யாங்ஸேக் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்ஸேக் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணை பார்க்குறாரு. ஸோ நம்ம யாங்ஸேக் அம்மாவுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் வந்து இந்த பொண்ணை கொலை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா யாங்ஸேக் அம்மா எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. சாரிம்மா மன்னிச்சிடுங்க, நான் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தள்ளி விட்டு அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணை கொல்லலான்னு போகும்போது பின்னாடி சதக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம யாங்ஸேக்கோட அம்மாவே பார்த்தீங்கன்னா யாங்ஸேக்கை முதுகுல குத்திடுறாங்க. அவங்க ஒரு ஊசி வச்சிருப்பாங்க, அதை வச்சு குத்திடுறாங்க. ஸோ யாங்ஸேக் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக கீழே விழுந்துட்டக்கப்புறம் யாங்ஸேக் அம்மா அவனை கட்டி பிடிச்சி அப்படியே கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாங்ஸேக் பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பாட்டியால் முடியல, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக டைம் முடியுதுல, அதனால பார்த்தீங்கன்னா பிங்க் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு யாங்ஸேவை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. அவங்க அம்மா கத்தி கதறாங்க, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சதுனால யாங்ஸேக்கு ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 2 முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட எபிசோட் 2 முடியுது. ஸோ இந்த எபிசோட் ரொம்பவே லாங்காக இருந்தாலுமே நிறைய கலவரங்களும் நடந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோகமான விஷயங்களும் நிறைய நடந்திருக்கும். ரொம்ப எமோஷனலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த சீசனே அப்படி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு காலி பண்ணி பக்கத்தில் இருக்க போய் விழுந்து அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேயை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரெக்னென்ட் பொண்ணையும் அந்த யாங்ஸேக்கோட அம்மாவே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனை குத்தி